My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Re-NEET examination முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு வரும் அப்படிங்கறத இப்போ ஓரளவுக்கு நீங்க கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க. கூடிய விரைவில் NTA அவங்களுடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. இது யூஸ்வலா இருக்கிற ஷெட்யூலை விட கொஞ்சம் முன்னாடியே சீக்கிரமாவே ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. பிகாஸ் 21ஆம் தேதி இன்னைக்கு ரீநீட் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனி ரிசல்ட் ஒரு மாசம் கழிச்சு விட்டாங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஆரம்பிச்சு நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணி MBBS டிகிரி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால டு கட் ஷார்ட் த ப்ராசஸ், அதுல கொஞ்சம் டைமை சேவ் பண்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாவே ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ரிசல்ட்டுக்கு முன்னாடி உங்களுடைய OMR ரெஸ்பான்ஸும் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஆன்சர் கீ, NTA அஃபிஷியல் ஆன்சர் கீ, உங்களுக்கு என்ன செட் வந்துச்சோ அதற்குரிய அஃபிஷியல் ஆன்சர் கீயும் NTA ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம 99% உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். இப்போதைக்கு என்னுடைய மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்தபடி எனக்கு மார்க் வருவது போல தெரியல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, இது எதுவுமே ஃபைனல் கிடையாதுங்க. இப்போதைக்கு நீங்க கால்குலேட் பண்ண மார்க் தான். இதுல பெரும்பாலும் நிறைய மாணவர்கள் ரிப்பீட்டர்ஸ்க்கு பெரிய பிரச்சனை இருக்காது. பட் ஃப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேள்வியை எழுதுனாங்க அப்படிங்கிறத ஒருவேளை உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்லயோ அல்லது நீங்க வந்து ஞாபகத்துல வச்சிருந்தோ ரீகால் பண்ணீங்கன்னா அதை வச்சு கால்குலேட் பண்ணிருப்பீங்க. அஃபிஷியல் OMR ரெஸ்பான்ஸ் வரும்போது ஆக்சுவல் மார்க் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும். இப்போதைக்கு நீங்க வந்திருக்கிற மார்க்கின் அடிப்படையில அடுத்த கட்டமா நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா இந்த வீடியோவை பார்த்தலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை NEET 2026ல மார்க் கொஞ்சம் குறைவா இருந்தா MBBSக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யூஸ்வலா MBBS எந்த மார்க் ரேஞ்சில் இருந்தாலும் அவங்களுக்கு சீட் கிடைக்கும். பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் இன் இந்தியாலேயே நீங்க MBBS பண்ண முடியும், நீங்க எந்த மார்க் வச்சிருந்தாலும் சரி. ஆனா அதற்கு நீங்க கட்டக்கூடிய கல்வி கட்டணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். நல்ல மார்க் இருந்துச்சுன்னா ஃபீஸ் கம்மியா இருக்கும், மார்க் கம்மியா இருந்துச்சுன்னா ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் இந்தியாவில் இப்போதைக்கு இருக்கிற சினாரியோ. அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல எய்ம்ஸ் மாதிரி ஜிப்மர் மாதிரி போறீங்க அப்படின்னா 2000, 3000, 5000 ரூபாய்க்குள்ள ஃபீஸ் முடிஞ்சிடும். ஒருவேளை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் த்ரூ தமிழ்நாடு கவுன்சிலிங் போறீங்க அப்படின்னா ஒரு 18,000ல இருந்து, அதான் டியூஷன் ஃபீஸ் 18,000 ரூபா தான். அதர் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து வந்தா கூட ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள நீங்க முடிச்சிடலாம். பிரைவேட் காலேஜ் போனா 10 லட்ச ரூபா ஆகும், மேனேஜ்மெண்ட் கோட்டா போனா 20 லட்ச ரூபா ஆகும், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போனா மேபி அது 30 லட்ச ரூபா வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது. மார்க் கம்மியாயிட்டே இருக்கும், ஃபீஸ் ஏறிட்டே போகும். இதான் சினாரியோங்க. பட் MBBS இஸ் பாசிபிள், 100% பாசிபிள் for if you are able to afford that huge amount of fees. வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபா, வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபா, 5 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அது 1 கோடிக்கு அதிகமாக செலவாகுது. அவ்வளவு செலவு பண்ண தயாரா இருக்கிறவங்க படிக்கலாம். இல்ல சார் என்னால அது பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சா, ஒருவேளை நீங்க MBBS மட்டும் தான் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா திங்க் ஆஃப் டேக்கிங் இயர் ட்ராப், இன்னும் ஒரு வருஷம் ட்ராப் எடுக்கிறத பத்தி யோசிச்சு பாருங்க. அல்லது நீங்க ஆல்டர்னேட் கோர்சஸ் பத்தி போகலாம். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா MBBS இன் அப்ராட் கண்ட்ரீஸ்ல போய் MBBS பண்ணலாமா, இது எல்லாத்தையும் அந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங்க் அபவுட் டேக்கிங் இயர் ட்ராப். ஒரு வருஷம் நீங்க ஒரு வேளை பிரேக் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்டார்ட் இம்மீடியட்லி, சரிங்களா? உடனே ஆரம்பிச்சிடுங்க. நமக்கு ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்லைன்னா நான் வந்து கவுன்சிலிங் போட்டு பார்க்குறேன், சீட்டு கிடைக்குதா கிடைக்கலையான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம். இந்த மாதிரி டைமை இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்றது அவசியம் இல்லை அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னா பெரும்பாலும் எல்லா இன்ஸ்டியூட் இன்க்ளூடிங் மிஸ்பா உட்பட ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நம்ம ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்னுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். இது எல்லா இடங்களையும் இப்படிதான் இருக்கும். நீங்க செல்ஃபா படிக்க ஆரம்பிச்சா, செல்ஃபா தான் படிக்க போறீங்க அப்படின்னா கூட ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ரைட் நவ். இப்பவே நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க தான் டைம் ஃப்ரேமுக்குள்ள முடிக்க முடியும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு மாசம் டைம் வேஸ்டா போச்சு. மே மாசம் எக்ஸாமினேஷன் முடிஞ்சுன்னா மே பாதியிலேயே நம்ம கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருப்போம். ஸோ ஜூன் மாசம் ஃபுல்லா நமக்கு கிளாஸஸ்க்கு கிடைச்சிருந்திருப்போம். இப்போ அந்த மே பாதி அல்லது ஜூன், மே அண்ட் ஜூன் இந்த 2 மாசமும் நமக்கு எக்ஸாமினேஷன், ரீநீட் எக்ஸாமினேஷன்லயே போயிடுச்சு. ஸோ அதனால டைம் 2 மாசம் ஆல்ரெடி வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பிகாஸ் ஆஃப் ஃப்ரெஷ் இயர்ஸ், அடுத்த வருஷம் ரிப்பீட்டர்ஸ்க்கு போறவங்களுக்கு இந்த 2 மாசம் வேஸ்ட் தான் நமக்கு சொல்ல முடியும். ஸோ அப்போ நீங்க சீக்கிரமா டிசைட் பண்ணுங்க, அதை நீங்க யோசிச்சு பாருங்க. மிஸ்பா அகாடமியில 2027ஆம் ஆண்டுக்குரிய நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 1 இயர் வேரியர் பேட்ச்னுடைய அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கிளாஸஸ் அஃபிஷியலா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் இந்த கிளாஸஸ் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் எய்மிங் அட் கவர்மெண்ட் கோட்டா MBBS சீட். நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும்னு நினைக்கல, ஐ எம் பிளானிங் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா இன் MBBS, இதை மட்டும் யோசிக்கிறேன் அப்படின்னா மிஸ்பா குட் பி த ரைட் சாய்ஸ் ஃபார் யூ. இன்றைக்கு தமிழகத்துல இருக்கிற எல்லா கல்லூரிகளையும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நல்ல பிளாட்ஃபார்மோட, நல்ல ஒரு பிளானோட நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். இட் இஸ் 1 இயர் டார்கெட்டட் சக்சஸ் ப்ரோக்ராம். ஸோ டெஃபினட்டா உங்களுடைய மார்க்கை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு மிஸ்பாவால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாணவர்கள், பெற்றோர்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்பில்
வேரியர் பேட்ச்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேளுங்க. நம்ம அதனுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அனுப்பலாம். நம்ம இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் காந்திபுரம்ல இருக்கு. கேர்ள்ஸுக்கு இன் கேம்பஸ்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 மோட்லையும் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் கிளாஸஸ் கொண்டு போகிறோம். ஒருவேளை நான் மெடிக்கல் கவுன்சிலிங் போட்டு பார்க்க போறேன், எனக்கு ஓரளவுக்கு பார்டர் ரேஞ்சில் நான் மார்க் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் பிளான் ஃபார் தட். பேரண்ட்ஸ் கேன் பிளான் ஃபார் த கவுன்சிலிங். பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் ஒரு வேலை ரிப்பீட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் இமீடியட்லி. ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் வித் செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் படிக்க போறீங்க அப்படின்னா கூட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மிஸ்பா அகாடமியில் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு வரோம். காலேஜை எப்படி சூஸ் பண்ணுறது, ப்ரியாரிட்டி ஆர்டரை எப்படி டிசைட் பண்ணுறது, காலேஜஸ் எப்படி வரிசைப்படுத்துறது, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், இந்த ப்ராசஸ் எல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அப்போ ஒரு காலேஜை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், இந்த காலேஜில் ஃபுட் எப்படி இருக்குது, ரேங்க் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை அலசி ஆராய்ந்து கல்லூரிகளை வரிசைப்படுத்துகிறோம். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட் அப்லோட், இந்த மாதிரி எல்லா A to Z விஷயங்களையும் மிஸ்பா அகாடமி டீமே அண்டர்டேக் பண்ணிப்பாங்க. If you need any professional guidance, எனக்கு வந்து நான் வந்து I don't want to make any mistake in the counseling process. I still want to pursue MBBS. அதில் எந்த குளறுபடியும் இல்லாமல் ஸ்மூத்தான கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய பர்சனல் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. யூ கேன் டிஸ்கஸ் வித் மீ. அண்ட் என்னுடைய டீம், என்டையர் டீமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க throughout the counseling till you get into a medical college. ஒரு MBBS சீட் வாங்கி காலேஜில் போய் அட்மிஷன் போடுற வரைக்கும், ஈவன் ரீஃபண்ட் வர வரைக்குமே நம்மளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. இது வரைக்கும் மிஸ்பா அகாடமியில் ஆண்டவர் கிருபையில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை மருத்துவர்களாக உருவாக்கி இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து ஆல்டர்னேட் கோர்சஸ், ஒருவேளை MBBS வேண்டாம் நான் அதர் கோர்சஸ் போகலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னா இதே நீட் ஸ்கோரை யூஸ் பண்ணி போகக்கூடிய அதர் கோர்சஸ் என்னென்ன, நீங்கள் BDS போகலாம். டென்டல் அப்படின்னு வரும்போது, BDS அப்படின்னு வரும்போது மார்க் வந்து கம்பேரிட்டிவ்லி MBBS விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஈவன் கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், பிரைவேட் டென்டல் காலேஜஸ் கூட பாசிபிளா இருக்கும் வித் லோ ஸ்கோர். உங்களுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷனை பொறுத்து கவுன்சிலிங்ல நம்ம சீட் எடுக்க முடியும். அண்ட் அகைன் மேனேஜ்மெண்ட் கோட்டா போனீங்கனாலுமே ஃபீஸ் கம்பேரிட்டிவ்லி MBBS விட BDS கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கு. இந்தியாவில் விட அப்ராட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒருவேளை அது வேண்டாம், நான் ஆயுஷ் கோர்சஸ் போறேன் அப்படின்னா எஸ், நீங்கள் ஆயுஷ்ல BSMS, சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம், இந்த 4 கோர்சஸ்க்கு நீங்கள் நீட் ஸ்கோரை வச்சே போடலாம். இது எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணலை. யூ ஸ்டில் ஹாவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இல்லை நான் வந்து 12th மார்க்கை வச்சு போகிறேன், நீட்டில் எனக்கு அந்தளவுக்கு மார்க் இல்லை அப்படின்னா நீட்டே இல்லாமல் ஸ்டில் யூ கேன் பிகம் டாக்டர் வித் BNOS, நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ். இதுக்கு நீட் தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் பர்சியூ பண்ணலாம். இதுக்கு கவுன்சிலிங் இனிமே தான் ஆரம்பிக்கும். எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனலில் போடுவோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இந்த கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்குது, கவுன்சிலிங் எப்படி பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே மிஸ்பா அகாடமியினுடைய யூடியூப் சேனல்ல கண்டிப்பாக போடுவோம். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஆல்டர்னேட் கோர்சஸ்லேயே இன்னும் ஒரு சில பார்ப்பாங்க, வெட்டினரி சயின்சஸ். நான் வந்து உங்களுக்கு இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் லவ் அண்ட் பெட்ஸ் மேல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆர்வம் இருக்கு அப்படின்னா வெட்டினரி சயின்சஸ் குட் பி அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டேனுவாஸ் மூலமா நீங்க போகலாம். 12th மார்க்கை வச்சு போகலாம். ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது CBSE ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல கட் ஆஃப் 200க்கு நல்ல கட் ஆஃப் இருக்கு. ஒரு 195+ இருக்கு, 190+ இருக்கு. பேஸ்ட் ஆன் ரிசர்வேஷன் கம்யூனிட்டி பொறுத்து நீங்க 12th மார்க் பேஸ் பண்ணி போகலாம். இல்ல நீட் மார்க் வச்சு போக முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், நீட் மார்க் வச்சும் போகலாம். ஆல் இண்டியா கவுன்சிலிங், VCI கவுன்சிலிங் இனிமே தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்க போது. யூ ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. MBBS கிடைக்கலனா கூட கவர்மெண்ட் வெட்டனரி காலேஜஸ்ல யூ கேன் பர்சியூ BVSC. ஓகேங்களா, நீட் ஸ்கோர் யூஸ் பண்ணி நீங்க பண்ண முடியும். இதனுடைய அப்டேட்டையும் நம்ம சேனல்ல போடுவோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இல்லை நான் வந்து வேற கோர்சஸ் போறேன் அப்படின்னா பேராமெடிக்கல் கோர்சஸ், நம்பர் ஆஃப் பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 19 பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு. அதுல வைட்லி சூசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. நீங்க அதை நீங்க சூஸ் பண்றதுனா பண்ணலாம். உங்களுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணியே இந்த கோர்சஸ்க்கு போகலாம். இது எதுக்குமே, இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் எதுக்குமே நீட் தேவையில்லை. ஆஸ் ஆஃப் நவ் இந்த வருஷத்துல 2026ல 27ல மேபி அது மாறலாம். ஏன்னா இந்த வருஷமே BPT BOTக்கு நீட் இருக்குன்னு சொல்லி அப்புறம் கேன்சல் பண்ணாங்க. ஸோ அடுத்த வருஷங்கள்ல நமக்கு கைட்லைன்ஸ் எப்படி வருதோ அதை பொறுத்து நம்ம வர மாதிரி இருக்கும். இல்லை நான் இன்ஜினியரிங் போறேன், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி மாதிரி போறேன் அப்படின்னா எஸ், யூ கேன் கோ வித் உங்களுடைய 12th மார்க். ஒருவேளை நீங்க TNA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்க்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் பார்ட்டிசிபேட் த்ரூ TNA கவுன்சிலிங். இப்போ வரைக்கும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கல. பிகாஸ் எப்பவுமே மெடிக்கல் நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் போது தான் தமிழ்நாடு கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் ஆரம்பிக்கும். யூ ஸ்டில் ஹேவ் தன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் நீங்கள் முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை நான் டீம்ட் யூனிவர்சிட்டிஸில் அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்ஜினியரிங் காலேஜஸ்ல போறீங்க அப்படின்னா தாராளமாக யூ கேன் பிளான். ஒருவேளை இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஏதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் இருக்கு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் தாராளமாக மிஸ்பா அகாடமியை ரீச் அவுட் பண்ணலாம்.
will help you throughout. இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லையுமே we have lot of contacts in engineering colleges. we can guide you throughout the process. பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் சூஸ் பண்றதுக்கு உதவி செய்ய முடியும். அடுத்ததா அப்ராட்ல போய் MBBS பண்றது. இந்த இடத்துல தான் நிறைய மாணவர்கள் பெரிய தவறுகளை செய்வாங்க. அதாவது ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் தயவு செய்து ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணிடாதீங்க. அப்போ கண்ட்ரி எப்படி சார் சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டா there are n number of ways. முதல் முக்கியமான விஷயம் NMC-னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். NMC-னா யாரு? நேஷனல் மெடிக்கல் கமிஷன். இவங்க தான் நீங்க MBBS படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த MBBS ரெகுலேஷன், கரிக்குலம் இது எல்லாத்தையும் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எந்தெந்த கண்ட்ரி ஃபாலோ பண்றாங்களோ அந்த கண்ட்ரியில படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தாதான் நீங்க இந்தியாவில் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஒருவேளை NMC ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாத கண்ட்ரியில நீங்க MBBS படிக்கிறீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, MBBS இன் இந்தியா ஆர் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்துல எந்த மூலையில போய் நீங்க MBBS பண்ணாலும் மெடிசன் பண்ண போறீங்கன்னா நீட் மார்க்கை பேஸ் பண்ணி போறது தான் NMC உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்றாங்க. வித்தவுட் நீட் ஸ்கோர் நீங்க போனீங்கன்னா NMC-னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா நீங்க போறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க போய் படிக்கிற படிப்பு, செலவு பண்ற செலவு, நீங்க டைம் எடுத்துக்கிற அந்த 4, 5 வருஷம் 6 வருஷம் அந்த டைம் எல்லாமே வந்து வேஸ்டா போயிடும். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் இந்த மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்படுது, நல்ல கண்ட்ரியை சூஸ் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஃபார்மை நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணலாம். நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி அதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் தென் உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ்லையுமே வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட். அண்ட் இந்த MBBS ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லெட் NTA ரிலீஸ் த அஃபிஷியல் ஆன்சர் கீ, உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிய வரட்டும். அப்ராக்சிமேட்டா என்ன மார்க் வருதுங்கிறத பேஸ் பண்ணி நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கலாம், உங்களுடைய மைண்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இந்த இடத்துல மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா உங்களுக்கு பிஸ்பா அகாடமியிலிருந்து தொடர்ந்து வருகிற நாட்கள்ல என்னென்ன அப்டேட் வருது, மெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி நடக்க போகுது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வீடியோவை போடுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்த்தலாம். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கணும், உங்களுக்கெல்லாம் நல்ல அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.